அன்பர்களே, ஜோதிட ரத்னா அன்பர்களுக்கு வணக்கம். அக்னி நட்சத்திர காலம். 27 நட்சத்திரத்தில் அக்னி நட்சத்திரம் என்று ஒன்றுமில்லை. ஏன் அக்னி நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள் என்றால், சூரியன் தன் வெப்பத்தால் உக்கிரமாக நிலவுகின்ற அந்த சித்திரை மாதம் மேஷம் ராசியில் இருக்கின்ற நட்சத்திர காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் என்கிறார்கள். அன்பர்களே, இதனை கத்திரி வெயில், சித்திரை வெயில், கோடை வெயில் என்பார்கள். இக்காலம் தோஷக்காலம் ஆகும். சுபகாரியங்களை தவிர்த்தல் நல்லது. அக்னி காலம் என்பது தெரியாமல் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட காரியங்களை தவிர்க்க தேவையில்லை. பரிகாரம் உண்டு. ஏற்கனவே இந்த அக்னி காலத்தில் செய்ய முடிவு செய்த திருமணம், சீமந்தம், புது வீடு குடிபோதல் முதலிய காரியங்களை தடையில்லாமல் மேற்கொள்ளலாம். ஆனால் புதிதாக இந்த காலத்தில் கட்டிடம் கட்ட, பூமி பூஜை மற்றும் பூமி சம்பந்தமான கிணறு தோண்டுதல், மரம், செடி, கொடி, கன்று நடுதல், மரம் வெட்டுதல் போன்ற காரியங்களை மனிதர்களுக்கும் அரசாங்கமும் தவிர்க்கலாம். அன்பர்களே, செருப்பு இல்லாதவர்களுக்கு செருப்பு வழங்கலாம். ஆடை இல்லாதவர்களுக்கு பருத்தி ஆடை வழங்கலாம். சுபகாரியங்களை கத்திரி வெயில் ஆரம்பம் ஆகும் முன்னரே முடித்துவிட வேண்டும். நன்று. அக்னி பகவான் தன் வெப்பநிலையை சமநிலை காலங்களுக்கு மாறாக குறிப்பிட்ட காலத்தில் உக்கிரமாக இருப்பதை அக்னி நட்சத்திர காலமாக அழைக்கிறார்கள். சூரிய பகவான் அந்த உக்கிர காலத்தில் தன் நிலை மாறி உக்கிர அக்னியாக மாறி ஆண்டு முழுவதும் சமநிலை அக்னியாக இருப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளும் காலமாகும். தனக்கு மேம்பட்ட சக்தியை உக்கிர அக்னியாக எரியூட்டலை நடத்துகிறார். தன்னிடம் உள்ள அதீத வெப்பத்தை வெளியேற்றி தன்னை ஆண்டு முழுவதும் சமநிலைப்படுத்துகிறார். இது சூரிய பகவான் பெற்ற சிறப்பு வரம் காலமாகும். அக்னி நட்சத்திரம் காலம் முடிந்தவுடன் அக்னி பகவான் சமநிலைக்கு திரும்புகிறார். வெப்பம் தணிகிறது. பிரதி வருடம் சித்திரை மாதம் மேஷ ராசியில் 21ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையிலும் அக்னி தோஷ காலமாகும். நன்றி.